மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபா மட்டும் அண்ணே டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிமா. அவ்வளவு எளிமையானவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். இப்போ நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, என்ன காரணம்? எல்லா கிரகமும் 11க்கு போயாச்சு. பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பீங்க, வேலைக்கு போனாலும் ஜெயிப்பீங்க, அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண என்ன வேணால் பண்ணுங்க. எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. தொட்டதெல்லாம் தங்கமாக போகிறது. குரு பார்வை பெற்றாச்சு. குருவுடைய வீட்டில் இருக்கார், 11 இருக்கார். 3 பாயிண்ட்ஸ்னால பாதகாதிபதி போஸ்டிங் கேன்சல் ஆகி நார்மல் மேன் ஆகிட்டார். அப்போ 4 9 தராரு. 4 நான் உயர்கல்வி, உயர்ப்பு பதவி மதிப்பு, 9 அதிர்ஷ்டம். இந்த அத்தனையும் குருவை கூட நம்ப வேண்டாம், சனியை நம்பிடலாம். உண்மையிலே சொல்ல நண்பர்களை, நல்லவனை விடவே கெட்டவன் ரொம்ப நல்லவன். ஏன் தெரியுமா? 10 செவ்வாய் பகவான் உச்சமாகும் போது there is no time to worry. நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அம்பாளை வழிபடுங்க. ஸோ காளி அம்பாளை மாதிரி உக்ர தெய்வங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கோடி ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபா மட்டும் அண்ணே டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேனே அப்படிம்பாங்க. அவர்கள் அவ்வளவு எளிமையானவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் என்ன தரப்போகிறது? அடப்போங்க சார், நான் ராஜ்பரன் பார்க்குறதே விட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் கீழே கமெண்டில் போடுறதே வாழ்க்கையே வெறுத்துருச்சு சார், ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு மட்டும்தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. யார் சொன்னால்? மற்ற எல்லா ராசியும் எடுத்து படிங்க, யாருக்குமே தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெளிவான தீர்வு கிடைக்கும். கோச்சாரப்படி நம்ம சொல்லலாம், பட் ஆனால் நாங்கள் சொல்கிறேன் சார், டாக்டர் மருந்து தான் கொடுப்பார், மாத்திரை நீங்கள் தான் சாப்பிடணும். எத்தனை பேர் சின்சியராக சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ண வேண்டிய தருணம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா, என்ன காரணம்? எல்லா கிரகமும் 11க்கு போயாச்சு. எவ்ரி 1 hour என்ன 11ஆம் இடத்துல குரு பகவான் கூப்பிட்றார். கமான் எல்லாரையும் கூப்பிடு. செவ்வாய் வேற யாரையும், அடுத்த சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாரையும் 11 நிறுத்து. குரு பகவான் தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் பார்க்கிறார். ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுத்து அடிக்கிறீங்க, 4 காயின் 4 பக்கம் விழுது. அப்படி ஒரு கோல்டன் டைம் இதுதான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் நண்பர்களே. அந்த லாபஸ்தானத்தில் 4 பேர் நிற்கிறாங்க. அந்த 4 பேரையும் குரு பார்த்துறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். சும்மா மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பீங்க, வேலைக்கு போனாலும் ஜெயிப்பீங்க, அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண என்ன வேணால் பண்ணுங்கள். எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. தொட்டதெல்லாம் தங்கமாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் டைம். உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. உபஜயஸ்தானம்னு என்ன? ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். உபஜயஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது, அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கும். அதில் முதல் கேட்டகரி யார்? 3 10 செவ்வாய் பகவான். செவ்வாய் 10 இருக்கும் பொழுது, செவ்வாய் 10 இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தொழில். ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் காலையில் எந்திரிக்கிறீங்க, எவ்ரி 1 hour பிஸி. வீட்டில் ஒரே தட்டாமுட்டான் சவுண்டு. என்னன்னு பார்க்குறீங்க? பார்த்தா அவங்க அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்து ப்ரெஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, போடா போய் குளிச்சுட்டு வா, சீக்கிரம் வா, 5000 பத்திரிக்கை ஆர்டர் வந்திருக்கு. நானும் அப்பாவும் 5 மணிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். என்னது, நம்ம கம்பெனிக்கு 5000 பத்திரிக்கை ஆர்டர் வந்துருச்சா? ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வேலை பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபு. உண்மையில் நண்பர்களே, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் பாருங்கள், இவர் ப்ராப்பரேட்டராக இருப்பார், அவருடைய ஒய்ஃப் ப்ராப்பரேட்டராக இருப்பாங்க. குடும்பமாக சேர்ந்து முன்னேறுபவர்கள் மிக சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுறாங்க. தனியாக முன்னேறவங்க தான் ரொம்ப பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறாங்க. இந்த 10 செவ்வாய் பகவான் குடும்ப ஒற்றுமையை தருகிறார். ஏன் அப்படி தருகிறார் நான் சொல்லட்டுமா? ஏனென்றால் அவர் 4 9 சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் யார்? சுக்கிரன்னா கலத்திரக்காரகன். சுக்கிரன்னா லவ். சுக்கிரன் வேறு யார்? லவ். உங்கள் ஒரே லவ் உங்கள் ஒய்ஃப் தான். அப்போ 4 9 சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்க்கிறார். குரு சுக்கிரனை பார்த்துடுறார். ஐயோ, இவன் சுக்கிரன் பாதகாதிபதியாச்சே. பாதகாதிபதி தான்.
குரு பார்வை பெற்றாச்சு. குருவுடைய வீட்டில் இருக்கார், 11ல் இருக்கார். 3 பாயிண்ட்ஸ்னால பாதகாதிபதி போஸ்டிங் கேன்சல் ஆகி நார்மல் மேன் ஆகிட்டார். அப்போ 4 9 தராரு. 4னா உயர்கல்வி, பதவி மதிப்பு, 9னா அதிர்ஷ்டம். இந்த அத்தனையும் சுக்கிர பகவான் அள்ளித்தரப் போகிறார். குரு பகவான் பார்க்கையிலே அது ரீகன்ஃபார்ம் ஆகிறது. அடுத்ததாக 5க்குடைய புதன். புதன் யார்? யோகாதிபதி. யோகாதிபதி என்ன பண்ணுவார்? யோகங்களை தருவார். உங்களுக்கு என்னங்க வேணும்? வீடு வாங்கினேன், ரைட்டு, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு அதான் கார் வேணும், காரு, ஓகே. நெக்ஸ்ட்டு கல்யாணம், ஓகே. நெக்ஸ்ட்டு என்னங்க படக்குன்னு கேட்குறீங்க? குழந்தை வேணும், அதுவும் நெக்ஸ்ட்டு. அவ்வளோதானே? ஓகேவா? அந்த 5 ரெக்குயர்மெண்ட்டா? ஆல் அப்ரூவ்டு, போ, முடிஞ்சு போச்சு. 5க்குடைய புத பகவானை குரு பார்க்கும். ஏற்கனவே அவர் யோகாதிபதி, அவருக்கு சும்மாவே அவர் உங்களுக்கு யோகங்களை தான் தரப்போகிறார். அதை குரு வேற பார்த்த உடனே கேட்டு கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கூடவே இருந்து அசிஸ்ட் பண்ணுவார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 4 9 கூடிய சுக்கிர பகவான், 5 கூடிய புத பகவான், 2 கூடிய சனி பகவான், எல்லாருமே. இப்போ இந்த சனி ராசிநாதன் அவன் 2ஆம் இடத்துல இருந்தான். ஆமாம் சார் அவருக்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவரோட சில்ட்ரன்ஸ் சார், நாங்கள் எங்களுக்கு போய் 7.5 சனியாக பிடிச்சிருக்காரு சார் அவர். அதனால தான் உங்களை அவர் மன்னிச்சு விட்டுருக்கார். அவர் 2ஆம் இடத்துல சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இத்தனை நாள் வக்கரமாக இருந்தது. நவம்பர் டிசம்பர்லாம் காசு அப்படின்னாலே என்னன்னே தெரியாமல் இருந்தது. காசு, இந்திய காசு ரூபாயில் தானே சொல்லுவாங்க. ஆமாம்மா, கரெக்டு. நான் எங்கே கிடைச்சா காசை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்தீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. குருவை கூட நம்ப வேண்டாம், சனியை நம்பிடலாம். உண்மையிலே சொல்ல நண்பர்களை, நல்லவனை விடவே கெட்டவன் ரொம்ப நல்லவன். ஏன் தெரியுமா? அவன் சொன்னால் செய்வான். அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்காகவாது அவன் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவான். இல்லைன்னா அவன் கெத்துக்கு அசிங்கம். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவான் உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரப்போகிறார். 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரே சூப்பர் தான். ஜனவரி மாதம் ஃபஸ்ட் ஆளா யார்? 3 10 செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது என்ன ஆகும்? தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நான் சொன்ன பாருங்க, 5000 பத்திரிக்கை 50,000 பத்திரிக்கையாக மாறும். பக்கத்தில் ஒரு சைபர் சேர்த்துருவார் செவ்வாய். வச்சுக்கோ, சாப்பிடு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? திடீர்னு 2 மிஷின் வாங்கணும், இப்போ நான் எங்கே போவேன்? வாங்குங்க, அதுக்கு பணமும் தருவார். 10 செவ்வாய் பகவான் உச்சமாகும் போது தெர் இஸ் நோ டைம் டு ஒரின்னு நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும். உங்கள் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும்? நோ டைம் டு ஒரி. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ ஹேவ் நோ டைம். என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா அப்படிங்கிற மாதிரி பிஸியாக பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த ஜனவரி மாதம் இப்போ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன், சும்மா ஃபோன் பண்ணால் சும்மா யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஏதாவது வேலையாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கன்னு கட் பண்ணிடணும். அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. 3 10 செவ்வாய் பகவான் உச்சம். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி, யூபிஎஸ்சி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களோ அப்படியே கிடச்சிரும். கடைசியாக உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அரசு அதிகாரியாக போகிறீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ராசியிலே ராகு வரும் வரை. ராசியிலே ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார்? இப்போ தான் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சேர்ந்து லாபத்தை தருகிறது. 10 பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஒரே ஒரு பிரச்சனை, பழைய எக்ஸு அவங்கள்ட்டலாம் மெசேஜ் வரும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரும். குட் மார்னிங் டியர் எல்லாம் மெசேஜெல்லாம் வரும். ஒரு டியர் வேணாம், ஒன்று வேணாம், காலங்காத்தால என்ன வேலை பார்க்க விடுமா ப்ளீஸ்மா என்று சொல்லி நீங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை, நான் இப்போ இந்த ராசியில் இருக்க ராகு சொல்கிறபடி தான் போவேன், நம்மளை பார்ட்டி கூப்பிடுவாங்க, பப்புக்கு எங்கேயும் போகக்கூடாது, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு போகாதிபதி. போகம்னா கிக்குனா உலகத்தில் இதெல்லாம் தப்பான விஷயங்களோ அத்தனையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார்? ராகு பகவான் தான். அப்போது இவர் பின்னாடி சுற்றினீங்கன்னா இருக்கிற வாழ்க்கையும் கெட்டுவிடும். அப்போது யாருக்காவது உங்களுக்கு தவறான பழக்கங்கள் போகணுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்பயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தவறான நட்பும் ஒரு தீங்கானது. தவறான உணவு பழக்க வழக்கம், தவறான எல்லாமே விஷயங்கள், மீதிலாம் உங்களுக்கே புரியும், எல்லாமே தப்பு. ஸோ ராசியில் ராகு பகவான் இருக்கும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். திருநாகேஸ்வரர் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. அல்லது பக்கத்தில் என்ன உங்களுடைய சென்னையில் இருக்கிறவங்க இங்கே அம்பாளை வழிபடுங்க. ஸோ காளி காம்பாள் அந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் வழிபடுறது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. ராகுட்டந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம். சூப்பர் டக்கல் சிஸ்டம் கூட இருக்குங்க. அப்போ நிர்வாகம் நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. உலகத்திலேயே
ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? என் கூட பேசுகிறது தான். ஃபோன் பண்ணுங்க, உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.